ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவில் எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம், இந்த 2024 எப்படி எரரே இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஈஸியாக ஐடி வாங்கி இதில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தாங்க பேச போகிறோம். சம்மர் டைம் வேறு வந்துருச்சு, அதனால் பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது என்னன்னா, நான் பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன், கடைசி ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டுச்சு, அந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணும்போது எரர் வந்து பெண்டிங்லேயே நிற்கிது, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நியூவாக ஜாயின் பண்ண போகிற உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ இவங்க வந்துட்டு ஜொமேட்டோவோட ஜாயினிங் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவை, எப்படி அப்ளை பண்ணால் அதில் வந்துட்டு ஈஸியாக எரரே இல்லாமல் ஐடி ஆக்டிவேட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கைட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ டிஸ்பிளேல ஒரு நம்பர் தரேன், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேனில் இருக்குங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சாலே அவங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஜோன் எந்த ஜோன் கேட்குறீங்களோ அந்த ஜோனில் வேகன்சி இருக்கான்னு பார்த்துட்டு ஃபுல் டைமாக இல்லை பார்ட் டைமாக எதை கேட்குறீங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி அப்ளை பண்ணி உங்களுக்கு ஐடியை வந்துட்டு சீக்கிரமாகவே ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களை ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்துலேயே ஒரு மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இன்கேஸ் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் கொடுத்து உங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் வாங்கி உங்களுக்கு அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஒரு ஃபுல் டைமாவோ இல்லை பார்ட் டைமாவோ இப்போ இந்த ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கள தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ஓகே, இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல் வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், இதில் சிம்பிளாக பார்த்துடலாம். உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, உங்களோட நேமில் ஒரு பேங்க் பாஸ்புக், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பைக்கோட ஆர்சி புக், இன்சூரன்ஸ், இதெல்லாம் தேவைப்படுங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லைனா கூட இதில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜாயின் பண்ணும்போது கரெக்டான டாக்குமெண்ட் கொடுக்காம இப்போ அப்பாவோட பேன் கார்டு நம்பர் எடுத்து போட்டுறது, இல்லை வந்து பேங்க் பாஸ்புக்கோட வேறு யாரோடதையோ பேங்க் பாஸ்புக்கை வந்து போட்டுறது, இந்த மாதிரிலாம் போட்டுட்டு கடைசியாக பேமெண்ட்டும் கேட்டுரும். பேமெண்ட்லாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஐடி பெண்டிங் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நின்றுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க தெளிவாக சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் தான் தேவை, வேறு டாக்குமெண்ட் இதில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி உங்கள்கிட்ட வாங்கி இதில் அப்ளை பண்ணி தருவாங்க. ஸோ இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கட்டி அதுக்கப்புறம் இதில் ஐடி வெண்டிங் ஆகி வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 100% உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு அப்ளை பண்ணி உங்களோட ஐடியை வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஃபுல் சப்போர்ட் இவங்க பண்ணுவாங்க. இவங்களோட ஆஃபீஸ் ட்ரிபிள் கேல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆஃபீஸோட லொக்கேஷனையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன். உங்களோட கான்டாக்ட் நம்பரையுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக இந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும், நீங்கள் வந்து டேரெக்டாக பேசி ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவே என்னோட டாக்குமெண்ட்டை கொடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இவங்களை கான்டாக்ட் பண்ணி ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுங்க. ஸோ நீங்கள் இந்த ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ண அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, பைக் இருந்தாலும் சரி, சைக்கிள் இருந்தாலும் சரி, இவங்களை வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஜோனில் என்ன மாதிரி வேகன்சி இருக்குது, சைக்கிள் ஐடியில் வேகன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்கள் ஜோனில் வேகன்சி இருக்குது, இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கைட்லைன்ஸும் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு தானாக அப்ளை பண்ணி எரர் ஆகிறதுக்கு பதிலாக இவங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு பைக் இருக்காது, பைக் வந்துட்டு அவரோட பேரில் இருக்காது. இப்போ அப்பாவோட பைக்கோ இல்லை வந்துட்டு ஃப்ரெண்டோட பைக்கோ இல்லை வந்து ரிலேஷனோட ஒரு பைக்கோ செகண்ட்ஸில் இல்லாட்டி வேறு பைக் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பைக்கில் வச்சுருக்கோங்க, அவங்க நேமில் பைக் இல்லாட்டி கூட இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆர்சி புக் வந்துட்டு நீங்கள் யாரோட ஆர்சி புக் வேணால் எடுத்து கொடுக்கலாம். ஆர்சி புக்கோட ஜெராக்ஸும் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடதோ இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவோடதோ இல்லை உங்கள் அப்பாவோடதோ இருந்தால் கூட நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் கம்பல்சரி உங்கள் நேமில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு டெலிவரி ஜாப்லையும் ஜாயின் பண்ண முடியுங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் தருவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 30 நாளில் 100 ஆர்டர் 150 ஆர்டர் இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணதில் இருந்து ஒரு 30 நாளைக்குள்ளே ஒர்க் பண்ணி இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்ப நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போனீங்கன்னா இதில் வந்து ஜாயினிங் போனஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது.
ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் யாராவது இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட கூட டவுட் எல்லாமே கேளுங்க. எந்த மாதிரியான ஜாயினிங் போனஸ் வரணும்னா நான் என்ன மாதிரியான இதில் ஒர்க் பண்ணணும், இதில் வந்து எவ்வளோ ஃபீஸ் வரும், இதில் வந்துட்டு இப்போ பேக் டிஷர்ட் எப்போ வரும், அது வராத டீம் நான் ஒர்க் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவங்கள்ட்ட ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கிட்டு இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இந்த ஒரு டீம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1% கூட எரர் வரவே வராது. 100% எரரே இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ணி ஐடி வந்து வாங்கி தந்துடுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த Zomato டெலிவரி ஜாப்பில் பார்த்தீங்கன்னா பசங்களும் ஜாயின் பண்ணலாம், பொண்ணுங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பசங்க மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பெரிய சிட்டிஸில் மட்டும் தான் பொண்ணுங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது பெண்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஜோனில் பெண்களுக்கான வேகன்சி அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் இவங்கள்ட்ட பேசிட்டு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணி நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த சம்மர் டைமில் நிறைய பேர் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சி முடியறதுக்குள்ளே நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல, அப்ளை பண்ணி எரரில் இருந்துச்சு, பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னாலுமே அவங்களையும் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இவங்க செக் பண்ணி சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுகிட்டே வருவோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.